श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीविष्णुचित्तकुलनन्दन कल्पवल्ली श्रीरङ्गराज हरिचन्दन योगदृश्यां साक्षात् च मां करुणया कमलाभिमान्यां गोदामनन्य शरणः शरणं प्रपद्ये तत्प्रेषः श्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीय मणिनूपुरसिञ्जितानां गोदे त्वमेव जननी त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविधेहि कृष्णान्वयेन धततिं यमुनानुभावं तीर्थैर्तावदवगाह्य सरस्वतीं ते गोदे विकस्वरधियां भवती कटाक्षात् वाचस्फुरन्ति मकरन्दमूचः कवीनां दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संसित कामधेनुम् नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति அவருக்கு மறக்கிறீங்க சோச்சிஷ்டாயாம் சதி நிகழிதம் யாபலாகிருத்திய புங்கே கோதா தஸ்யை நமைதமிதம் பூயே வாஸ்து பூயா அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு வண்ணதிருப்பாவை பல்பதியம் இன்னிஷியால் பாடிக் கொடுத்தாள் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீயப்பத்தியான சர்வேசனும் தலை கட்டி கொடுத்து ஸ்ரீரங்கம் மட்டுமில்லாமல் எல்லா ஊர்களிலும் 14 உலகங்களிலும் மனிதர்கள் மட்டுமல்ல எல்லா மற்ற உயிர்களையும் காப்பாற்றி உயிர்கள் இல்லாதவற்றையும் காப்பாற்றி அச்சேதனம்னு பேரு. இது மரத்தால பண்ணது, மர மேஜை. இது உயிரோடு இருந்தது ஒரு காலம். சொல்றாங்க மரத்துக்கு உயிர் உண்டுங்கிறாங்க. இப்ப இருக்கா உயிர்னா இல்ல, நீ தூக்கினாதான் அது அங்க போகும், நீ தூக்கலன்னா அது இங்கே தான் இருக்கும். அச்சேதனம்னு வேறு இருக்கு. அச்சேதனம், நமக்கெல்லாம் சேத்தனம்னு வேறு. நமக்கு மனசு ஒண்ணு இருக்கு இங்க, இதனால நினைக்க முடியும், எம்பெருமான நினைக்க முடியும். இதுக்கு அந்த சேத்தனம் இல்லை. அதனால மனதில்லாது மனது உள்ளது அப்படிதான் பிரிக்கும். உயிரல்லாது உயிரற்றதுன்னு பிரிக்கிறது இல்லை. உயிர் இருந்தாதான் உடல், உடல் இருந்தாதான் உயிர், உடல் இல்லைன்னா உயிர் இல்லை, உயிர் இல்லைன்னா உடல் இல்லை, ரெண்டும் பிரியாது. அது மாதிரிதான் எம்பெருமானும் நாமளும் பிரியாது, ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியாது. அப்ப அதை பத்தி சுவாமி தேசிகன் ஸ்ரீ ஆண்டாளை பத்தி சொல்ற பொழுது 18வது பாட்டு, அதை ஒன்னே ஒன்று சொல்லிட்டு ஒவ்வொரு நாளையும் ஒரு பாட்டு தான். அதனால 18வது பாட்டு, சூடா பதேன பரிகிருஹ்ய தவோத்தரீயம். இது பேர் உத்தரியம்னு பேர். மேல் துணி, மேலாடைன்னு சொல்றோம். மாலாமபி ததலகைர் அதிவாசிய தத்தாம். எம்பெருமானுக்கு இப்ப வைகுண்ட ஏகாதசி நடக்க போறது 10ஆம் தேதி. அதுக்கு முன்னாடி கைசிக ஏகாதசின்னு போன மாதம் நடந்தது. இந்த ஏகாதசிக்கு முன்னாடி ஒரு ஏகாதசி, அதுக்கு முன்னாடி ஒரு ஏகாதசி. 30 நாள் கழிச்சு 10வது நாள் இன்னைக்கு இந்த 10ஆம் தேதி ஜனவரி நமக்கு வைகுண்ட ஏகாதசி. அந்த ஏகாதசி பேர் கைசிக ஏகாதசி. நடுவுல பேசக்கூடாது அங்க யாரும். கேட்டுட்டு இருக்கோம், இங்க வாரு, அந்த அம்மா உங்களதான் பேசாம இருக்கணும். ஆமா, அந்த கைசிக ஏகாதசி போது இரவு பூரா எம்பெருமான் விழித்திருந்து அவரை நம்ம விழிக்க வச்சதே நாம தான். காத்தால 4:30 மணிக்கு தான் திருப்பி தன்னுடைய வீட்டுக்கே போறார் சந்நிதிக்கு. அதுவரை 365 போர்வை, பல நிறங்கள்ல, பல வண்ணங்கள்ல. இது ஒரு வண்ணம், இது ஒரு வண்ணம், இது ஒரு வண்ணம், அந்த மாதிரி ஒவ்வொரு வண்ணம் 365 வண்ணம்.
அந்த போர்வையை சாத்துறாங்க, சால்வை போத்துறாங்க. அப்படி சாத்துற போது அவருக்கு எண்ணம் இருக்கு, இதுக்கு மேல பட்டாச்சாரியார் இந்த கோயில்ல இருந்து ஒரு மாலையை கொண்டு போடுறார். அது மாதிரி ஆண்டாள் சூடி கொடுத்த மாலைய ஏற்கனவே நிறைய 365 போர்வை சாற்றி கொண்டிருந்த நம்பெருமாளுக்கு ஆண்டாள் சாற்றின மாலை ரொம்ப வகுப்பா இருக்கு. अन्नवान अन्नादो भवति महान भवति प्रजया पशुभिर् ब्रह्मवच्चसेना महान कीर्त्या. இப்ப இந்த போர்வை சால்வை மனிதன் போற்றிக் கொள்ளுது, ஜீவாத்மா போற்றிக் கொள்ளுது. இதை போற்றி 2-3 நாள் போற்றினா இது அழுக்கா போயிடும். அப்புறம் நல்ல நறுமணம் இருக்குமா? இருக்காது. இதுக்கு மேல ஒரு பூ, இந்த பூ நல்ல பூ, இன்னைக்கு பூ நறுமணா இருக்கும், வாசனையா இருக்கும். இப்ப எம்பெருமானுடைய திருமேனியில் இருக்கிற எல்லாமே எப்பொழுதுமே நறுமணமா இருக்கும். நறுமணம் குறையாது, நாற்றம் அடிக்காது. தமிழ்ல சொல்ற மாதிரி நாத்தம் அடிக்காது, துர்நாற்றம் இருக்காது. இதுக்கு மேல ஆண்டாளுடைய சூடி கொடுத்த மாலை, அது ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கிக்கலாம். மாலை போட்டா வேண்டான்னு சொல்லுமா? நாம வேண்டான்னு சொல்ல மாட்டோம். அதனால சூடாபதேன பரிகிருஹ்ய தவோத்தரியம், உன்னுடைய உத்தரியம் மாலாம் அப்பி, மாலையும் கூட தொதலகைர் அதிவாசிய தத்தாம், எம்பெருமானுடைய தலை முடி இருக்க, அது சுருள் சுருளா இருக்கு. அந்த சுருள் முடியில அதுவும் வாசனையா இருக்கு. நம்ம தலை தினமும் குளிக்காட்டா, இப்பவே குளிருது, பச்சை தண்ணியில குளிக்க முடியாது, வெந்நீர்ல தான் குளிக்கணும்னு இருக்கும். அப்படி தினம் குளிக்காம இருந்துட்டோம் வச்சுங்க, இது வாசனை இருக்காது. அதனால தலைமுடிக்கு வாசனை எப்பொழுதும் இருக்கும். இவருக்கு அபிஷேகம் பேரு இங்க வெள்ளிக்கிழமை நடக்குது. இன்னைக்கு காலையில திருவோணம் வேற, இன்னைக்கு சிரவண நட்சத்திரம், எம்பெருமானுடைய பிறந்த நட்சத்திரம். அது மாதிரி எந்தெந்த கோவில்ல சீனிவாசன் பேர் இருக்கோ அந்தந்த கோவில்ல சிரவண நட்சத்திரம் அன்னைக்கு திருமஞ்சனம் பண்ணுவாங்க, நீராட்டுவாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க. உப்பிலியப்பன் கோவில் உங்களுக்கு தெரிஞ்சது, குணசீலம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள், இப்படி எல்லாம் இருக்கு. அப்படி நீராட்டின உடனே நறுமணமா இருக்கார், நீராட்டுறதுக்கு முன்னாடி நறுமணமா இல்லைன்னு சொல்ல முடியாது. எப்போதுமே அவர் எப்போதுமே நல்ல நறுமணத்தோடு இருக்கு. அப்ப மாலை நறுமணம், இந்த உத்தரியம் நறுமணம் எம்பெருமானுக்கு. அதே மாதிரி பிராயேணரங்கபதிரேஷ விபக்தி கோதே, சாதாரணமா என்ன பண்றோம், நாமெல்லாம் பூமாலை வாங்கிட்டு வரோம், பெருமாளுக்கு சாத்துறோம், அதுக்கப்புறம் அந்த மாலையை நாம சூட்டிக்கொள்வோம். அதே மாதிரி கோதா கொடுக்கிற, ஆண்டாள் கொடுக்கிற மாலையை தான் சூட்டி கொண்டு, அதுக்கப்புறம் இந்த மாலையை பெருமாள் பக்தர்களுக்கெல்லாம், நம்மளை போல பக்தர்களுக்கெல்லாம் கொடுக்குறார். அப்போ அந்த ஆண்டாளுக்கே திருப்பி முதல்ல கொடுக்கிறார். ஆண்டாள் கொடுத்த மாலைய ஆண்டாளுக்கே திருப்பி கொடுக்கிறார். மாலை மாற்றுதல் நடைபெறுகிறது. அப்படி இருக்கே என்ன வார்த்தை போட்டார் சுவாமி தேசிகன்னா, சௌபாகிய சம்பதம் அபிஷேக மகாதிகாரம். இப்போ ஆண்டாள் இந்த மாலைய பெருமாள் கொடுத்தார், பெருமாள் இந்த மாலைய ஆண்டாள் கொடுத்தார். அப்ப யாருக்கு உயர்வு? ஆண்டாளுக்கு தான் உயர்வு. ஏன்னு கேட்டா, ஆண்டாள் கொடுத்த மாலைய அவள்கிட்டயே திருப்பி கொடுத்தாச்சு. ஒரு பொருள் உங்ககிட்ட கொடுக்குற, திருப்பி எங்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு மதிப்பு இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி மதிப்பு ஜாஸ்தியா போயிடுச்சு. யாருக்கு அதிகாரம் வீட்டுல? மனைவிக்கு, கணவனுக்கு மேல மனைவி. சௌபாகிய சம்பதம் அபிஷேகம் மகாதிகாரம் அப்படின்னு சுவாமி தேசிகன் அழகா 18வது பாட்டு. இன்னைக்கு 18ஆம் பாசுரம் இருப்பார். நேத்தி பழைய பாசுரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்புறம் ஞாபகப்படுத்துவோம். இன்னைக்கு சாவேரி என்ற ராகம். அதுக்கு முன்னாடி அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்சையும்ங்கிற பாசுரம் நேற்று அனுபவிச்சோம். இன்னைக்கு உந்து மதகளித்தல் முக்கியமான பாசுரம். எல்லாமே முக்கியமான பாசுரம் சொல்லுவீங்க அப்படிங்கிறீங்க. 18வது பாசுரம்.
18ன்னு எடுத்துட்டா திருப்பி போட்டீங்கன்னா 81. சம்ஸ்கிருதத்துல எப்படி சொல்லுவாங்கன்னா 81ன்னு சொல்லுவாங்க, அதை 18ன்னு மாத்திக்கணும். இதெல்லாம் ஒரு வேடிக்கை. இப்போ 81 சொல்லணும்னு சொன்னா 80 கூட்டல் 1ன்னு போடுவாங்க. அப்ப 80 கூட்டல் 1ன்னு போடும்பொழுது 1 கூட்டல் 80ன்னு போடுவாங்க சம்ஸ்கிருதத்துல. இதை எழுதுறது கஷ்டம். 2025 அப்படின்னு எழுத போறோம்னா, இந்த வருஷம் 2025ன்னா முதல்ல 25 சொல்லணும், அப்புறம் 2000 சொல்லணும். பஞ்ச முதல்ல 5, 25ல 5 முன்னாடி சொல்லணும், 20 அப்புறம் தான் 20 சொல்லணும். பஞ்ச விம்சதி, விம்சத்தினா 20, பஞ்ச விம்சத்தி உத்தர திசகஸ்திரம் 2000. இந்த 2 முன்னாடி வந்துடும், 1000 பின்னாடி வந்துடும். சொல்றது கஷ்டம். எந்த வருஷத்துல பிறந்தீங்க, 2025ல பிறந்தேன்னு சொல்றீங்கன்னு வச்சுங்க, சம்ஸ்கிருதத்துல சொல்றது ரொம்ப கஷ்டம். இங்கிலீஷ்ல அழகா சொல்லிடலாம், 2025 அப்படின்னு சொல்லிடலாம் இங்கிலீஷ்ல. தமிழ்ல 2025, 2025 சொல்ல முடியாது தமிழ்ல, 2025 சொல்லணும். ஆனா சம்ஸ்கிருதத்துல கொஞ்சம் இன்னும் கஷ்டம். அதுக்காக படிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நிறைய பேர் மகாதானபுரம்ங்கிற கிராமத்துக்கு போன வாரம் போயிட்டு ஒரு வாரம் போய் சம்ஸ்கிருதம் கத்துட்டு வந்தாங்க. இங்க எந்த மோகன்கிறவரும் போயிட்டு அவங்க போய் அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. இங்க வருவார் அடிக்கடி கோயிலுக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ இந்த 18 தமிழ்ல உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னா வெற்றின்னு அர்த்தம். வெற்றி, வெற்றிக்கு என்ன தெரியும் உங்களுக்கு? சுவாமி எத்திகள் இருக்காரு, சுவாமி இங்க ஜியர், அவர் சொல்வாரு ஜெய ஸ்ரீமன் நாராயணா அப்படிம்பாரு. நம்மளை பார்த்த உடனே நீங்களும் இவரை பார்த்து என்ன சொல்லணும்? அதே சொல்லணும், ஜெய ஸ்ரீமன் நாராயணா சொல்லுங்க. எப்போது ஜெய ஸ்ரீமன் நாராயணா. இப்ப ஏன் முதல்ல என்ன சொல்றாரு? ஜெயங்கிற சொல்றாரு. ஜெயம்னா வெற்றின்னு அர்த்தம். உங்களுக்கு ஜெயம் தெரியும், ஸ்ரீராம ஜெயம்னு எழுதுவாங்க. ஜெயம்னா வெற்றி. அந்த வெற்றிக்கு நீங்க தமிழ் மாதிரி சம்ஸ்கிருத எழுத்தையும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கும் பொழுது முதல்ல வந்து க க க க ங 5 எழுத்து இருக்கு. அதுக்கப்புறம் ச ச ஜ 3 எழுத்து இருக்கு. 5 + 3 8. 8வது எழுத்து ஜ. அப்புறம் யாரா இல்லாம தமிழ்ல தான் சொல்ற மாதிரிங்க. தமிழ்ல சொல்றீங்களா? யாரால வழல தமிழ்ல சொல்றீங்க. அந்த யார லாபல 3 முதல் எழுத்து யா. அதனால இப்ப என்னாச்சு? ஜ யானா 81 ஆச்சு. 81 என்ன பண்ணணும்? திருப்பி போட்டிக்கணும், 18 போட்டு. ஜராசந்தன பீமன்ன திருப்பி போட சொன்னார் இல்லையா பகவான், அது மாதிரி திருப்பி போடணும். 81 18 ஆயிடுச்சு. 18ங்கிறது 9ஆல வகுத்தீங்கன்னா 2, 9 2 18. 2 9 சேர்ந்தா 18. 9ங்கிறது நல்ல எண்ணு. நவகிரகம் சொல்றீங்க, நிறைய கோவில்கள்ல நவகிரக சந்நிதி இருக்கு, போய் பிரதர்ஷனம் பண்றீங்க. நமக்கு வந்து நம்ம ஜாதகத்துல நிறைய 12 கிரகங்கள் இருக்கிறது, கோள்கள் இருக்கு. அந்த 12 கோள்களுடைய நிலைமையை பொறுத்து நம்ம வாழ்க்கை அமையிறது. அந்த 12 கோள்களும் சூரியனை சுற்றி வருது. அந்த சூரியனை சுற்றி வரும்போது நம்முடைய பிறந்த தேதிக்கு தகுந்த மாதிரி, பிறந்த நாளுக்கு தகுந்த மாதிரி அந்த கிரகங்கள் சுற்றி வருது. அப்ப நம்ம இன்பங்களும் ஏற்படுது, துன்பங்களும் ஏற்படுது, கஷ்டமும் ஏற்படுது, நல்லதும் ஏற்படுது. அப்போ நாம வந்து பயந்து போறோம். துன்பங்கள் வரும்போது நடுங்குறோம், இன்பங்கள் வரும்போது சந்தோஷப்படுறோம், துன்பங்கள் வரும்போது நடுங்குறோம். அதுக்கு ஒரே ஒரு ஸ்லோகம், பாதுகா சாஸ்திரம்னு ஒரே ராத்திரியில 1.5 மணியில இல்ல, ஒரே ராத்திரி கூட இல்லை, 1.5 மணி நேரத்துல ஒரு போட்டி மனப்பான்மைக்காக அழகிய மணவாள பெருமாள் நாயனார் எழுதின 500 பாடல்களுக்கு எதிராக 1008 பாடல்கள் எழுதி இந்த எம்பெருமானுடைய திருவடியில் இருக்கிற கால் அணி, கொச்சமிழ்ல சொன்னா செருப்பு, இந்த கால் அணியை பத்தி, அதாவது பாதுகா என்று பெயர், அதை பத்தி 1008 எழுதினாரு. என்னால 100 கோடி எழுத முடியும், ஆனா ஒரே ஒரு எடுத்துக்காட்டுக்கா 1008 எழுதுனேன்னு சொல்லி முதல்ல பயந்து விஜ்ஞாபயாமி பிரதிபன்ன பீதிஹி, ஒரே பயம் இருக்கு, எழுத முடியுமா முடியாதா. அதுக்கப்புறம் எழுத முடியுங்கிற நம்பிக்கை, தன்னம்பிக்கை வந்தது.
கதபீதினர், பயம் பயம் போயிடுச்சுனர். கதபீதி. அவர் சொன்னாரு, இந்த நவகிரகத்துக்கும் பயப்படுறீங்களே, 9 கிரகத்துக்கு. கனக ருச்சிரா காவ்யாக்கியாதா சனைச்சரணோச்சிதா ஸ்ரித குரு புதா பாஸ்வத்ரூபா யுஜாதிப சேவிதா விஹித விபவா நித்யம் விஷ்ணோ பதே மணிபாதுகே துவமசி மகதி விஸ்வேஷாம் நுபா கிரக மண்டலி. ஒரே ஒரு பாட்டு தான். நவகிரகத்தை பத்தி கவலைப்படாதீங்க, நேர போங்க ஸ்ரீரங்கம் கோவில் உள்ள. எம்பெருமான் நம்பெருமான் முன்னாடி நிற்கிறாரு. ரொம்ப உயரமாலாம் இல்லை, படுத்துட்டு இருக்கிறவருடைய உயரமா கூட இல்லை, உள்ளமா தான் இருக்காரு. அவருக்கு காலில் திருவடியை சேவிங்க, திருவடியை சேவிச்சு அதுல பாதுகை சேவிங்க. அது சேவிச்சா போதும், இந்த 9 கிரகமும் ஓடிவிடும், எங்கேயும் நமக்கு துன்பம் நேராது அப்படின்னு சுவாமி தேசிகன் சொன்னதான் நான் தினமும் சொல்லணும். 4 வரி தான், கஷ்டம் இல்லை, தமிழ்ல எழுதி வாசிக்கலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லை. அப்போ இங்க இந்த இன்றைய பாசுரம் இந்த 18ன்னு சொல்லும் பொழுது, அந்த 9ன்னு சொல்லும் பொழுது, அந்த இந்த 18க்கு என்ன முக்கியம்னு கேட்டா, இது ராமானுஜருடைய பாசுரம். திருப்பாவை ஜீயர் என்ற பெயர் கொடுத்த பாசுரம். உடையவர்னு பேரு ராமானுஜருக்கு, யதிராஜர்னு பேரு, எம்பெருமானார்னு பேரு, இப்படி நிறைய பேர் அவருக்கு. அவர் 9 சம்ஸ்கிருத நூல்கள் எழுது பாருங்க, அதுலயும் 9 தான் நம்பர். ஏன் 10 எழுதக்கூடாதா, 8 எழுதக்கூடாதா, 25 எழுதக்கூடாதா? சுவாமி தேசிகன் 119 எழுதியிருக்கார், 114 இருக்கு கிடைக்குது, 105 தான் காணும். அப்படி ராமானுஜாச்சாரிய பத்தியம் இது. அந்த 18க்கு என்னன்னு கேட்டா, 18வது பாட்டா இருக்கிறதுனால திருக்கோஷ்டியூர் நம்பின்னு ஒருத்தர், திருக்கோஷ்டியூர்னு ஒரு ஊர்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கஷேத்திரம். அங்க போய் ராமானுஜர் இங்கேருந்து நடந்து போய், ஸ்ரீரங்கத்துல நடந்து போய், பஸ் காரு சைக்கிள் ஒண்ணுமே இல்லை, நடந்து போய் 17 தடவை போயிருக்காரு. போயிட்டு வாசல்ல கதவை தட்டிருக்காரு, ஆசிரியர் வீட்டு வாசல. யார் வந்திருக்கிறது வாசல்ல யாரு அப்படின்னு கேட்டார். நான் தான். நான் தான் யாருன்னு தெரியாது, பேர் சொல்லணும். நம்மளாம் ராமானுஜா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லணும். நாமெல்லாம் என்ன சொல்லுவோம், ராமானுஜ தாசர் வந்திருக்கேன்னு சொல்லணும். அவர் சொன்னாரு, அப்ப போயிட்டு வந்துட்டாரு. அப்புறம் 18வது தடவை வந்தாரு, சொல்லி கொடுத்தாரு. என்ன சொல்லி கொடுத்தாரு? திருவெட்டு எழுத்து மந்திரத்தின் அர்த்தத்தை, பொருளை சொல்லி கொடுத்தார், விளக்கமாக சொல்லி கொடுத்தார். 18 தடவை. நம்மளால இங்கேருந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போறதுக்கு கூட ஒரு ஆட்டோ உண்டு. அதனால யாராவது வண்டியில ஏற்றிட்டு மாட்டாங்களான்னு அப்படி இருக்கச்சு அவர் போயிருக்காரு. இங்கேருந்து காலில் செருப்பு இருந்ததா இல்லையான்னு தெரியல, நடந்து கல்லு முள்ளும் நடந்து போயிருக்காரு. இந்த மாதிரி அழகா பாதையெல்லாம் இல்லை இந்த காலத்துல. அதே மாதிரி அப்போ அவர் 18 தடவை போயிட்டு 18வது தடவை தான் சொல்லி கொடுத்தார். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அப்புறம் நாளைக்கு சொல்றோம். இன்னைக்கு என்னச்சா, இந்த மகாபாரதம் பெருசா எழுதினது வியாசர். 1,00,000 பாடல் இருக்கு, 1,00,000. உரைநடை ஒரு 200 பக்கம் இருக்கு. அது தவிர அந்த 1,00,000 பாடல் எழுதுற பொழுது மகாபாரதத்துக்கு பேரு இப்ப என்ன சொன்னோம், வெற்றிக்கு ஜெய சொன்னோம். அது ஜெயம் தான் மகாபாரதம். இன்னொரு அந்த 18 நாள் 18 பகுதியாக எழுதினார் அந்த 1,00,000 பாடல்கள், 18 பகுதியாக. அந்த அப்புறம் உள்ள பகவத்கீதை இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. மகாபாரதத்துல பகவத்கீதை இருக்கு. இந்த பகவத்கீதை பகவான் கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ற மாதிரி செய்து நமக்கு அறிவுரை கொடுத்தான். அதனால அதுல 18 பகுதிகள், 18 அத்தியாயம். அர்ஜுனன் போர் செய்வதற்காக, சண்டை போடுறதுக்காக முன்னாடி நிற்கிறான். அப்ப இந்த பகவத்கீதை சொன்னாரு. எத்தனை நாள் போர்? 18 நாள். துரியோதன வந்தான் கிருஷ்ணன் உதவி கேட்டு வந்தான். உதவி கேட்டு வந்தா என்ன செய்யணும்? கால் பக்கம் காலை கும்பிடணும், திருவடியே சேவிக்கணும். அதை விட்டுட்டு தலையில போய் உட்கார்ந்தான், படுத்துட்டு இருந்தாரு அவரு. ரங்கநாதன் மாதிரி கிருஷ்ணன் படுத்துட்டு இருந்தார். இந்த படுத்துக்கிட்டு இருந்ததுனால இவன் கொஞ்சம் திமிர் இருந்ததுனால தலைப்பக்கம் போய் உட்கார்ந்தான். ஏன்னா அர்ஜுனன் முன்னாடியே கால் பக்கம் உட்காந்துறான். எழுந்த உடனே
நம்ம எழுந்திருக்கும் போது எப்படி எழுந்தாலும் சரி, காலில் இருக்கிறவங்க தான் முதல்ல பார்ப்போம். இப்படி பார்க்க மாட்டோம், பின்னால இருக்கிறோம். முன்னாடி பார்த்தார். அர்ஜுனன் என்ன பார்த்தாரு? அர்ஜுனன் கேட்டா உங்களுடைய உதவி வேணும், இந்த போர் நடக்கணும். எத்தனை நாள்? 18 நாள். 18. இந்த போரை நிறுத்த முடியாதா அப்படின்னு மற்ற அண்ணன் தம்பி எல்லாம் கேட்டாங்க. யாரு? அர்ஜுனனுடைய அண்ணன் யுதிஷ்டிரன், மூத்த அண்ணன் அது யுதிஷ்டிரன். அதுக்கப்புறம் பீமன், 2 அண்ணன், 2 தம்பி, நக்குலன், சகதேவன். எல்லாரும் என்ன சொன்னாங்க? போர் வேண்டாம். யுதிஷ்டிரர் போர் வேண்டாம்னாரு. பீமன் வேணும்னா என் கையெல்லாம் துடி துடிக்குது, தோல்லாம் தினவு எடுக்கிறது, நான் சண்டை போடணும் அப்படின்னு. நக்குலன் சகாதேவன் என்ன பண்ணா? சகதேவன் 2 பேரும் என்ன பண்ணாங்க? நக்குலன் போர் வேண்டான்னு சொன்னான். சகதேவன் ரொம்ப சாமர்த்தியமா பதில் சொன்னான் கண்ணன்ட்ட. நான் தூது போகணுமா வேண்டாமான்னு சகதேவனை ஒவ்வொருத்தரா கேட்டு வந்தாரு. போர் நிறுத்தணுமா வேண்டாமான்னு கேட்டாரு கண்ணன். அப்போ சகதேவன் சொன்னா, நீ பெருமாள், நீ கடவுள், நீ எதுக்கு என்ன கேட்கிற? உனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு எல்லாம் தெரியாம என்ன கிண்டல் அடிக்கிறேன் என்ன கேட்கறதுக்கு? அதனால நான் பதில் சொல்ல மாட்டேன், நீ எத்தையாவது பண்ணி தொலைச்சுக்கோ அப்படின்ட்டு. சகதேவனுக்கு ஒரு மூளை உண்டு. சகதேவன் ஜோசியம் தெரியும். துரியோதனன் அவன்கிட்ட வந்தான், சகதேவன்கிட்ட. கடைசி பையன், நான் 5 பேர்ல கடைசி பையன். கேட்டான், ஏன்னா நான் போர் உன்னோட தொடுக்கணும், நல்ல நாள் பார்த்து சொல்லு. எதிரியை போய் கேட்பாங்களா நல்ல நாள் பார்த்து சொல்லுன்னு? அவன் கெட்ட நாள்னா பார்த்து சொல்லிடுவான். நல்ல நாள் பார்த்து சொன்னான் சகதேவன். அமாவாசை அன்னைக்கு சொன்னான். அமாவாசை நிறைந்த நாள் சொல்லுவாங்க. அன்னைக்கு நிலா தெரியாது, சந்திரன் மாலத்துல தெரியாது. அன்னைக்கு சொன்னான் காலையில. துரியோதனன் நம்பினான், ஆரம்பிச்சான், தோத்து போயிடும். எப்படி? அதாவது நாம எத்தனையோ நல்ல நாள் பார்த்தா கூட பகவான் சங்கல்பம் இருந்தா நாம ஜெயிப்போம். ஜெய அப்படிங்கிற 2 எழுத்து. அதனால 11 கீழ் கணக்கு, தமிழ்ல 11 கீழ் கணக்குன்னு புஸ்தகங்கள்லாம் இருக்கு. கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் நீங்க வந்திருக்கீங்க, நாங்களே படிச்சதில்லை. நீங்க எங்க படிக்கிறது? நகரத்துல இருக்கிறவங்க நாங்களே படிக்கல. 11 மேல் கணக்கு இருக்கு, 11 கீழ் கணக்கு இருக்கு. 18 புராணங்கள் இருக்கு. அப்பா ஒரு புராணம் எழுதினார். யார் அப்பா? பராசரன் பேரு, மகரிஷின் பேரு, பெரிய முனிவர். அவர் யாருக்கு அப்பா? வியாசருக்கு. அந்த புள்ள 17 புராணம் எழுதினார். அப்பா ஒரு புராணம், விஷ்ணு புராணம் பேரு, ஸ்ரீ விஷ்ணு புராணம். அடுத்தது 17 புராணம் எழுதினாரு. அந்த புஸ்தகம் எழுதி நம்ம என்ன சொல்லுவோம்? புஸ்தகம் எழுதினா கை வலிக்குதுன்னு சொல்லுவோம். இவருக்கு கை வலிக்கல, இன்னும் எழுதணும்னு தோணுச்சு. ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறத 18வது புராணமா எழுதி நிம்மதியா இருந்தாராம். அப்பதான் மனசுல நிம்மதி வந்துதான், அமைதி, மன அமைதி வந்துதான். கிருஷ்ணனுடைய கதை எழுதின உடனே அமைதி வந்தது. பாகவத புராணம். இந்த பாகவத புராணத்துல 10 அவதாரமும் இருக்கு, மற்ற அவதாரங்களும் இருக்கு. 22 அவதாரம் இருக்கு, 50 அவதாரம் இருக்கு, எண்ணற்ற அவதாரங்கள் இருக்கு. அப்படி கதையெல்லாம் எழுதினார். அதெல்லாம் கதையெல்லாம் படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுக்காக சொல்றேன். லக்ஷ்மி சீனிவாசன், LAXMI சீனிவாசன் எழுதுங்க. அது யூடியூப்ல போடுங்க. சின்ன குழந்தைகளுக்கு கதை போட்டிருக்காங்க. இன்னைக்கு ஒருத்தர் நம்ம வீட்டில் சொன்னார், அவருடைய மனைவி போட்டிருக்காங்கன்னு சொல்லி. சின்ன குழந்தைகளுக்கு கதை LAXMI சீனிவாசன் போடுங்க. அப்புறம் ஸ்டோரி டைம் அப்படின்னு போடுங்க. ஸ்டோரி டைம், கதை நேரம் அப்படின்னு. ஒரு 284 தான் இருக்கு, மொத்தம் கொஞ்சம் இல்லை, 284. குழந்தைகளுக்கெல்லாம் கதை கேட்கணும், நல்லா இருக்கும். சின்ன குழந்தை கேட்குற மாதிரி நாமளும் சின்ன குழந்தையா மாறி கேட்கணும். அப்படி நல்லா இருக்கு. இந்த அம்மா சொல்லியிருக்காங்க, படங்கள்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பெருமாள் படமும் போட்டு பண்ணியிருக்காங்க. இப்படி பாருங்க, இன்னைக்கு செய்தது, இன்னைக்கு காலையில். இப்போ இந்த 18 பார்த்தோம், 18 பெருமை. இப்போ மேல போவோம். சாவேரி ராகம். உந்து மத களிற்றன் ஓடாத தோல்வலியன். இன்னைக்கு காலையில பார்த்தேன், நிறைய பேரு ஒரு 7 மணி இருக்கும், வலம் வந்துட்டு இருந்தாங்க, பிரதட்சிணம் வந்துட்டு இருந்தாங்க. கோயில உத்தர வீதியில வந்துட்டு இருந்தாங்க. வரும்பொழுது எல்லாரும் பாசுரம் சொல்லிட்டு இருந்தாங்க, திருப்பாவை பாசுரம். 30 திருப்பாவை பாசுரம் சொல்லிட்டாங்க. சரி, என்ன பண்ண போறாங்கன்னு திரும்பி பார்த்தேன்.
திருப்பியும் மார்கழி திங்கள் ஆரம்பிச்சாங்க. 30 மாசம் திருப்பி. வேற வேலை இல்லையா அவங்களுக்குன்னு கேட்குறீங்களா? இல்ல, எம்பெருமான் பேரை திருப்பி திருப்பி சொல்லணும். நாம சங்கீர்த்தனை சொல்லிட்டே இருக்கு. உத்தர வீதியில 4 உத்தர வீதி, 4 சித்திர வீதி, 4 அடையவளஞ்சான் வீதி, அடைய வளைந்தான் வீதி. அந்த முன்னாள் 12 இதுல 30 மாசம் 15 நிமிஷத்துல 20 நிமிஷத்துல முடிஞ்சிடும். திருப்பி திருப்பி சொல்லணும். அழகா இருந்தது. ஒரு 25 பேர் சொல்லிட்டு வந்தாங்க. ஒரு கையில கொடி வேற வச்சுட்டு வந்தாங்க. இதெல்லாம் வந்து பனியில வராங்க. இந்த பனியில வரும் பொழுது நான் வந்து போர்வை எல்லாம் போட்டுக்கிட்டு அதுக்கு மேல ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு அப்படிலாம் நான் வரேன். அவங்க வந்து இடுப்புல வேஷ்டி அதோட சரி ஆண்கள் அந்த மாதிரி எல்லாம் கட்டிட்டு வராங்க. அந்த பனியில ஏன் வராங்கன்னு சொன்னா, அந்த பனி நமக்கு உடம்புக்கு ஒன்றும் ஆகாது. என்ன ஒன்றும் ஆகாது. அதான் நமக்கு உடம்பு வராது. அதுக்கு பேர் ஓசோன் பேர். ஆங்கிலத்தில் அதுக்கு ஓசோன் பேர். விஞ்ஞானத்தில் அந்த பனி பட்டா நமக்கு வேற இது உடம்புக்கு ஒன்றும் வராது. இந்த ஓசோன்ங்கிறது லேயர்னு சொல்லுவாங்க. நாம வந்து என்ன பண்ணிட்டோம், காற்றை மாசுபடுத்தி அந்த ஓசோன் லேயரை நீக்கிறதுக்கு முயற்சி பண்றோம். அதனால இப்ப நமக்கு உடம்பு வருமோ, மூக்குல சளி வருமோ, ஜலதோஷம் வருமோ அப்படின்னு பயமா இருக்கு. ஜுரம் வருமோ அப்படின்னு பயமா இருக்கு. பனியில போனா சரி ஸ்வெட்டராவது போட்டுட்டு போங்க, ஏதாவது மேல போர்வையாவது போத்திட்டு போங்க, அப்படி கம்பளியாவது போட்டுட்டு போங்க அப்படிலாம் சொல்லலாம். பெருமாள் பேரை சொல்லலாம். பெருமாள் பேரை சொன்னா எல்லாம் பறந்துடும். அப்படி இங்க உந்து மத களிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்த கோபாலன் மருமகளேன பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன காட் வந்தார் பிறலி உண்மை துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார்வளை ஒலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய். இது 2 தடவை பாடக்கூடிய பாசுரம், 2 தடவை சொல்லக்கூடிய பாசுரம். முதல் நாயகனாய் நின்றங்கிறது 16வது பாசுரம், இது 18வது பாசுரம். இந்த ரெண்டுமே 2 முறை சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான பாசுரம். இதை கத்துக்கிட்டாலே போறோம் அப்படிங்கிறாங்க சில பேர். 30 பாசுரத்துல ஒண்ணு கத்தா போடுறோம். அதாவது முதல் பாசுரம் கடைசி பாசுரம் நாங்கெல்லாம் வேடிக்கையா சொல்லுவோம். முதல் பாசுரமும் கடைசி பாசுரமும் சொல்லிட்டா 30 பாசுரம் சொன்ன மாதிரி அப்படிம்போம். அதே மாதிரி முதல் வார்த்தை மார்கழி வையத்து ஓங்கி ஆழி மாயன் புல் இப்படி வரிசா 30 வார்த்தை முடிஞ்சு போச்சு, எல்லாம் சொல்லியாச்சு. டைம் இல்லை, நேரம் இல்லை அப்படிம்போம். அப்படி இல்லாமல் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலி. முதல்ல நந்தகோபாலன். யார் அந்த நந்தகோபாலன்? கண்ணனுக்கு அப்பா, தந்தை. அப்ப அவன் எப்படி இருக்கான்? உடம்புல வலிமை அதிகமா இருக்கு. எப்படி வலிமையா இருக்கு? யானை வந்து மோதுறது, யானை வந்து எதிர்க்க ஓடி வருது, நேர நிக்கிறான் ஓடாம. ஓடாத தோல்வலியன். யானை வந்து அடிச்சாலும் நான் வந்து திருப்பி அடிச்சிடுவேன் அப்படிங்கிற தைரியத்தோட நிற்க. உந்து மத களிற்றன். உந்து எல்லாம் தன்னுடைய தந்தத்தால ஒருத்தரை குத்த வருது. நிறைய யானை, ஒரு யானை இல்லை. பைத்தியம் முடிச்சிருச்சு அதுக்கு, யானைக்கு. அது என்ன செய்யும் தெரியாது. அதனால உந்து மத களிற்றன். மதம் பிடிச்சிருக்கு. நாமளும் மதம் பிடிக்க கூடாதுன்னு சொல்றோம். நம்முடைய மதத்தை வச்சுக்கொண்டு மதம் பிடிச்சிருக்கோம். நாம சனாதன தர்மம்ங்கிற மதம் இருக்கு. நம்ம மதம் தான் உயர்ந்ததுன்னு சொல்ல முடியும். ஆனால் சண்டை போடக்கூடாது. உந்து மத களிற்றன். ஆசிரியருக்கு எதிர்க்க நிறைய படிச்சவங்க வராங்க. ஒரே அவர் வீட்டிலேயே ஆசிரியர் வீட்டுக்கு வராங்க, இன்னொரு எல்லாம் பொதுவான இந்த மாதிரி கோயிலுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க. சண்டை போட வராங்க. என்ன சண்டை போட வராங்க? என்னுடைய மதம் உயர்ந்தது அப்படின்னு சொல்ல வராங்க. அப்ப ஆசிரியர் எழுந்து நான் ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. உந்து மத களிற்றன். யானை மாதிரி வராங்க நிறைய பேர். யானை மாதிரி. களிறுன்னா யானை. சம்ஸ்கிருத தமிழ்ல ரொம்ப அழகு என்னன்னு கேட்டா
பெண் யானைக்கு பிடின்னு பேரு, ஆண் யானைக்கு களிறுன்னு பேரு. திருப்பி திருப்பி நீங்க சொல்ல வேண்டாம் இது ஆண் யானை இது பெண் யானை அப்படின்லாம் சொல்ல வேண்டாம், ஒரே வார்த்தை. அது மாதிரிதான் சம்ஸ்கிருத்திலும் அழகான சொற்கள்லாம் இருக்கு. உந்து மத களிற்றன் ஓடாத தோல்வலியன். தோல்வலின்னா படிச்ச ஞானம் மனசுல இருக்கு, மூளையில இருக்கு. அவர் அந்த ஆசிரியர் தைரியமா இருக்காரு, ஓடாம இருக்கு. எல்லாரும் வரட்டும், நான் வெற்றி பெறுவேன் என்ற 18வது பாசுரம். அதனால வெற்றின்னு பேரு. அதனால ஆசிரியருக்கும் வெற்றி கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்கு, எம்பெருமான் பேர்ல நம்பிக்கை இருக்கு. ஓடாத தோல்வலி. யார் அவரு? நந்தகோபாலன். மாணவர்கள் எல்லாம் கூடியிருக்காங்க. ஒரு பக்கம் எதிரிகள்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, இந்த பக்கம் எதிரிகள், இந்த பக்கம் மாணவர்கள். எதிரிகள் சண்டை போட வந்திருக்காங்க, மாணவர்கள் சொல்றதை கேட்க வந்திருக்காங்க. எல்லாருக்குமே நந்தகோபால், எல்லாருக்குமே மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஆசிரியர் நந்தகோபாலன். கண்ணனுடைய அப்பா நந்தகோபாலன். ஏற்கனவே என்ன பார்த்தோம்? முதல் பாசுரத்துல கூர்வேல் கொடுந்தொழில், கையில வேல் வச்சிட்டு இருக்காரு. வந்தா குத்திடுவார், கிட்டக்க வந்து எதி குத்த வந்தீங்கன்னா குத்திடுவார். அதனால கூர்வேல், அது கூரா இருக்கு, ஒன்னையா இல்ல. சீவி வச்சிருக்காரு, தீட்டி வச்சிருக்காரு. கத்தியை தீட்டி வச்சிருக்கிற மாதிரி வேலை தீட்டி வச்சிருக்காரு. கூர்வேல் கொடுந்தொழிலன். கண்டபோட வந்தீங்கன்னா யமனுக்கு யமன், நல்லவருக்கு நல்லவர், கெட்டவருக்கு கெட்டவர். நந்தகோபால். இப்ப ராமாயணத்துக்கு போகணும். ராமாயணத்துல சீதை பிராட்டி தாயார். அந்த சீதையை பார்த்து நீங்க யாரு, உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? சீதைன்னு சொல்ல மாட்டாங்க, வைதேகின்னு சொல்ல மாட்டாங்க, மைथिலின்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? தசரதனுடைய மருமகள் அப்படி சொல்லணும். புகுந்த வீட்டினுடைய பெருமையை சொல்லணும். எங்க அப்பா நல்லவர், எங்க தாத்தா நல்லவர், எங்க பாட்டி நல்லவங்க இப்படின்னு எங்க உங்க வீட்டு பெருமையை பேசக்கூடாது. பெண்கள் புகுந்த வீட்டில் போய் பேசும். என்னுடைய மாமனார் நல்லவர், என்னுடைய மாமியார் நல்லவங்க, என்னுடைய நாத்தனார் நல்லவங்க. இந்த சம்ஸ்கிருதத்துல என்ன ஒரு வேடிக்கை அழகுன்னு கேட்டா, நாத்தனார் அப்படின்னு சொல்றோம், நாத்தின்னு நினைச்சு சொல்றாங்க. அதுக்கு மரியாதை இல்லாம இந்த நாத்தி வந்துச்சு போச்சு அப்படின்னு. அப்படி இல்லை, நாத்தனார். நாத்தனாருக்கு சம்ஸ்கிருதத்துல வந்து நனாந்தான்னு பேர். நனாந்தா அப்படின்னா மகிழ்ச்சியே தரவிடாம பண்றவங்க அவங்க அப்படின்னா. துன்பத்தை கொடுக்கறதுக்கே ஒரு பொண்ணு வந்திருக்காங்க, கணவனுடைய தங்கை அக்கா புடுங்கி எடுத்துடுறாங்கன்னு. அப்படி பேர் என்ன சம்ஸ்கிருதத்துல? நனாந்தான் பேர். கல்யாணத்துல சொல்றோம், கல்யாணத்துல என்ன சொல்றோம் நம்ம சம்ஸ்கிருத மந்திரங்கள்ல என்ன சொல்றோம்னா, மாமனாரை நன்றாக பார்த்துக்கொள், மாமனாரைக்கு மரியாதை கொடு, மாமனாரை வென்று விடு. மாமனார் வந்து நல்லவரா இருந்தாலும் என்ன பண்ணணும்? அவருடைய மனதை கவர்ந்து அவருக்கு பிடித்ததை செய்து விடு. அதே மாதிரி மாமியார், அதே மாதிரி நாத்தனார், அதே மாதிரி கணவன். இப்படி எல்லாரையும் வீட்டுல புகுந்த வீட்டுல எல்லாருடையும் வெற்றி ஜெயம் கொண்டாடு. இந்த மரவனை பார்த்து மந்திரம் சொல்லு. ராஜ்ஞி பவன் சொல்லுது, ராணியா இரு, ராஜாவுக்கு ராணியா இரு. யாருக்கு ராணி? மாமனாருக்கு. அவர் மருமகள் சொல்றதை கேட்கும்படியா பண்ணு, மாமியார் மருமகள் சொல்றதை கேட்கும்படியா பண்ணு, மாமியார் மெச்சிய மருமகளாக இரு அப்படின்னு மந்திரம் சொல்லுது. அதெல்லாம் சொல்லணும், சொல்லாட்டா வீட்டுல சண்டை தான். அப்புறம் மந்திரங்கள்ல ஒண்ணு இருக்கு, வீடு கட்டணும்னு இருக்கு, சொந்த வீடு கட்டணும்னு ஒண்ணு இருக்கு, ஒரு மந்திரம் இருக்கு. அது சொல்லல நீங்க வாழ்க்கை பூரா வாடகை வீடு தான். அது சரி பரவாயில்ல சார், என்கிட்ட பணம் இருக்கு, நான் கட்டிட்டேன், 4 வீடு கட்டிட்டேன். ஸ்ரீரங்கத்துல ஒண்ணு இருக்கு, சென்னையில ஒண்ணு இருக்கு, அமெரிக்காவில் ஒண்ணு, 3 வீடு 4 வீடு இருக்கு. ஆனா நான் குடியிருக்கிறது வாடகை. அப்படி இருக்கக்கூடாது. என்கிட்ட 4 வீடு இருக்கு, 4 வீட்டுல இருந்து வாடகை வருது, 4 லட்சம் ரூபாய் வருது. ஆனா நான் எங்க இருக்கேன்? ஒரு வாடகை வீட்டுல, சின்ன 2000 இருக்கிற வீடு. அப்படி அது பிரயோஜனம் இல்லை. மந்திரம் சொல்லுது, தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பெண்களுக்கு ஒரு மந்திரம் இருக்கு சம்ஸ்கிருதத்துல, ஒரு வேதத்துல இருந்து ஒரு மந்திரம், ஒரே ஒரு வரிதான் சொல்றாங்க மந்திரம். அதெல்லாம் நாங்க நிறைய ஒரு 200 கல்யாணத்துல பேசியிருக்கோம். அப்படி இங்க வந்து இப்ப நாம வந்து கல்யாணம் தான் பார்க்க போறோம், 2 பேரையும் சேர்ந்து பார்க்க போறோம். யார? நந்தகோபாலன் மருமகளே. உங்களுக்கு தெரியும், கிராமத்துல
என் பொண்ணுக்கு உன் பையனை கொடு அப்படின்னு அந்த காலத்திலேயே முடிவு பண்ணிடுவாங்க. 5 வயசு இருக்கும் பையனுக்கு, 2 வயசு இருக்கும் பொண்ணுக்கு. என்ன சொல்லுவாங்க, உன் பொண்ணு பிறந்தவனே சொல்லுவாங்க, உன் பொண்ணு என் பையனுக்கு தான் அப்படின்னு. அது மாதிரி ஏற்கனவே இப்ப கல்யாணம் ஆச்சா ஆகலையான்னு கேட்காதீங்க. நந்தகோபாலன் மருமகளே நாட்டு பெண்ணேன்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே ஒரு வேடிக்கை, இந்த நப்பின்னைங்கிற பெண்ணு, அவளுக்கு என்ன பேரு? கோதா பேரு. என்ன பேரு? ஆண்டாள்னு பேரு. என்ன பேரு? நீலாதேவி பேரு. அவ வந்து படுத்து கிடக்கா. இப்ப எழுப்புறாங்க, மருமகளே அப்படின்னு எழுப்புறாங்க. எழுப்பினா, நான் ஒரு மருமகள் இல்ல, எங்க வீட்டுக்காரருக்கு நிறைய பெண்டாட்டி இருக்காங்க, மனைவி இருக்காங்க, அதனால அவங்கள போய் எழுப்புங்கிறான். மருமகள்னா ஊர் பூரா நாட்டு பெண். என்ன கோபியர்கள்லாம் கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால கண்ணனுக்கு நிறைய பேர் மனைவிகள் இருக்காங்க. 16,008 பேர் மனைவி. சார் ஆச்சரியமா இருக்கு, உங்களுக்கு அதிர்ச்சி வரல? 16,008 ஒன்ன சமாளிக்க முடியல. அதனால 16,008 பேர் இருந்தா அவ்வளவு கல்யாணம் பண்ணலாம். அது மாதிரி கிருஷ்ணாவதாரம். அதனாலதான் பகவான் காமிச்சான். எல்லார் வீட்லயும் இருந்தான். 16,008 பேர் பெண்கள் மனைவிகள் வீட்டிலையும் அவன் இருந்தான் ஒரே சமயத்துல. நம்மளால முடியாது. அப்படி இருந்தா சமாளிக்கலாம் மனைவிகளை. அப்படி அந்த கண்ணனுக்கு நிறைய கோபியர்களே இடையர்களே நான் கல்யாணம் பண்ணிப்பேன் கண்ணனை அப்படின்னு சொன்னதுனால இவ சொன்னா, என் மருமகளை தானே கூப்பிட்டீங்க, யாரையாவது கூப்பிட்டு போங்க. இல்ல, நப்பின்னாய், உன் பேர் தானே நப்பின்னு, ஒன்னதானே கூப்பிடுறோம், நப்பின்னாய். சரி, முன்னாடியே பார்த்தோம் ஒரு பாசுரத்துல, ஞாபகம் இருக்கா தெரியல, நீங்க எல்லாம் திருப்பாவை பாசுரம் படிச்சுட்டீங்களான்னு தெரியாது. வாச நறுங்குழல் ஆட்சியர்னு பார்த்தோம். வாச நறுங்குழல் ஆட்சியர்னா எல்லா இடைப்பெண்களுக்கும் தலைமுடியில நல்ல நறுமணம் இருக்குன்னு, சென்ட் பூசிக்கல, எண்ணெய் தடவல, ஆனா அழகான மனம் வீசுது, வாசனை. அப்படி இருக்கும் பொழுது இதுல என்ன சொன்னா, நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி, நறுமணம் கொண்ட முடியை கொண்டவளே. சரி, இப்ப அடுத்த உடனே மீடியா இந்த ஆசிரியரை பத்தி பார்த்தோம். அதனால ஓடாத தோள்களில் நந்தகோபாலன் ஆசிரியர். மருமகளேங்கிறது நம்ம வீட்லயே என்ன பண்ணுவோம், இந்த பையன் வந்து எங்க உறவு பையன் அப்படின்னு சொல்லுவோம். எங்கிட்ட படிக்கிறான், ஆனா எங்க மாமா பையன், எங்க அண்ணன் பையன், என்னுடைய ஏதாவது ஒன்று சொல்றோம். அந்த மாதிரி மருமகளே. அந்த இடத்துல பால் வேற்றுமை கிடையாது, ஆண் பால் பெண் பால்ங்கிற வேற்றுமை கிடையாது, அது புரிஞ்சுக்கணும். நப்பின்னாய், ஒரு பர்டிகுலர் ஒரு மாணவனை கூப்பிடும், நப்பின்னாய். கந்தம் கமழும் குழலி என்று சொன்னா, அந்த பையங்கள்லாம் நிறைய வேதம் படிச்சிருக்காங்க. அந்த வேதம் படிச்சதுனால அவங்களுடைய வாயே மனம் கமழ், வாயில வேதம் இருக்கிறதுனால வேதம் வந்து நல்ல வாசனையோடு. கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். கடைன்னா ஷாப் இல்லை, வியாபாரம் செய்யற இடம் இல்லை, வீட்டு வாசல். கடை திறவாய். புழக்கடை பார்த்தோம், வாசல்னு பார்க்கலாம். எது வேணா அது எதையாவது தர, இல்லை இதையாவது தர, இப்படி அப்படி உள்ள வரும், இல்லை இப்படி வரும், நீ எழுந்துரு முதல்ல அப்படிங்கிறான். நல்ல கடை திறவா. இப்போ அவர் ஆசிரியர் சொல்றார் மாணவனை பார்த்து, நீ படிச்சதெல்லாம் எடுத்து சொல்லு, கடை திறவாய். கடை திறவான்னா புஸ்தகத்தை பார்க்காம நீ படிச்சத மற்றவங்களுக்கு சொல்லு, கடை திறவாய். சரி, இந்த இடத்துல பாருங்க, இந்த பொண்ணு எழுந்துக்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் காரணம் சொல்றோம். முன்னாடியே சொன்னோம், பேச்சு எதிர்பேச்சு, பதில் இருக்கு, கேள்வி உள்ள இருக்கு. என்ன கேள்வி? அவ சொன்னா, இப்ப பாசுரத்துல சொன்னாங்க, வந்து எங்கும் கோழி அழைத்தனகான். எல்லா ஊர் பூரா கோழி நிறைய இருக்கு. அந்த கோழிங்கிறது நம்ம இப்ப சேவல்னு எடுத்துக்கணும். ஏன் சேவல் எடுத்துக்கணும்? கோழி கத்துறத பாத்துருக்கீங்களா? அது எனக்கு தெரியல. சேவல் கொக்கரக்கோன்னு கத்தும். அதனால இந்த ஆண்டாள் பாசுரத்தை பண்ணும் பொழுது ஒரு கிராமத்து, உங்களை மாதிரி கிராமத்து பெண் மாதிரி தானே இருக்கா. அதனால சேவலை பார்த்து கோழி, நான் கோழியை பார்த்து, நீங்க வந்த உடனே சேவல் கோழி அப்படியே ஆண் பால் பெண் பால் தான் பார்த்து அப்படி சொல்றீங்க.
இந்த கோழி வந்து நிறைய வருது அப்படிங்கிறீங்க. அதனால சேவல் கூவுது. இங்க இந்த ஸ்ரீரங்கத்துல நான் பார்த்திருக்கேன், எங்க வீட்டுக்கு பக்கத்துல நிறைய கோழி சேவல் வளர்க்குறாங்க. அது மத்தியானம் 2:30க்கு கூவுது, ராத்திரி 2:30க்கு கூவுது. நான் என்ன பண்றது? நான் விடிஞ்சுதா விடியலையா, பகலா ராத்திரி? நான் தூங்குறேன் கும்பகர்ணன் மாதிரி. தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ, சாப்பிட்ட உடனே தூங்குறது வழக்கம் நிறைய பேருக்கு. கொஞ்சம் அசரும். உண்ட களைப்பு தொண்டருக்கும் உண்டுன்னு பழமொழி. அதனால நிறைய சமையல் பண்ணிருக்கீங்க, உங்க சமையல்காரர் முக்கியமா தூக்கிடுவாரு. அதனால உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடியே தூங்கிடுவாரு. மத்தியானம் தூங்கிட்டாரு. எழுந்து ஒரு நாள் எங்க அப்பாவை கேட்டேன், இது பகலா இரவான்னு கேட்டேன். அப்பா சொன்னாங்க வேடிக்கை, பல் தேய் போ அப்படின்னாங்க. நானும் போய் பல் தேய்ச்சிட்டேன். பல் தேய்ச்சிட்டு பார்த்தா இருட்டு வந்துக்கிட்டு. நான் சாயங்காலம் போய் பல் தேய்ச்சேன். அப்படி கொஞ்சம் ஏமாத்துவாரு இருக்க வேடிக்கைக்கா. அதனால பகல்லையும் தூங்குறோம், ராத்திரிலையும் தூங்குறோம். எது காலை எது மாலைன்னு தெரியல. அப்ப கோழி எப்ப பார்த்தாலும் கத்துது, சேவல் கத்துது. அதனால நான் நினைச்சேன், இந்த கோழிலாம் வளர்க்குறாங்க பாருங்க, அவங்க வந்து காலையில 4 மணி எழுந்திருக்கிறதுக்காக தான் வளர்க்குறாங்க. என் காது எனக்கு செவிடா போகுது, தெரிஞ்சு வச்சுங்க. உங்க வீட்டுல கோழி கத்துது, எங்க வீட்டுல எனக்கு செவிடா போகுது. நான் கத்துறது அப்படின்னு கதவெல்லாம் தாப்பா போட்டு நல்லா பண்ணிருக்கேன். அப்படியும் கத்துது கேட்கும். வீட்டு வாசல்ல வந்து கத்துது போது. அதனால இவ சொன்னா, ஒரு கோழி தானே கத்துது, அது உங்க வீட்டு கோழி தானே. எல்லா கோழியும் கலங்குறீங்க. அதனால வந்து எங்கும் கோழி அழைத்தனகான். ஊர் பூரா கோழி கத்துது, சேவல் கத்துது. அது கோழி உங்க வீட்டுக்கு மட்டும் கத்தல, உங்க வீட்டு வாசல்ல கதவை தரன்னு கத்துது. அழைத்தனகான். வாசல்ல நிக்குது கத்துது. ரொம்ப தூரத்துல கத்தினா தெரியலன்னு சொல்லலாம். வாசல்ல வந்து கத்துது. உன்னை எழுப்புறதுக்காக தான் கத்துது. நாங்க தான் கத்த வச்சோம், நீங்க தான் கத்த வச்சீங்களா, கல் எடுத்து அடிச்சீங்களா அப்படின்னு. வந்து எங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி. அப்புறம் நீங்க ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, கோழி கத்துற மாதிரி நீங்களே கத்துறீங்க போல இருக்கு. கோழி கத்துற மாதிரி குரல் கொடுக்கறது அப்படி கத்துறது. நீங்களா கோழி கொடுக்குறீங்களான்னு நினைச்சிட்டு அது சொன்னா, அது விடியறதுக்கு அடையாளம் இல்ல, இன்னொரு அடையாளம் சொல்லும். மாதவி பந்தல் மேல் பல்ஹால் குயிலினங்கள் கூவினகான். கோழி மட்டும் கத்தல, குயிலும் கத்துதுனாங்க. அப்பவும் சொன்னா, நீங்க வளர்த்துருக்கீங்க போல இருக்கு குயில, நீங்க வேணும்ட்டு நம்ம வீட்டு வாசல்ல வந்து பாட வைக்கிறீங்க, அதனால அப்படிலாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னா. இல்ல, பல்ஹால் குயிலினங்கள் கூவினகான். மாதவி பந்தல், மாதவின்னு ஒரு பூ இருக்கு, அந்த பூ பந்தல் போட்டிருக்காங்க வீட்டுல. அவங்க வீட்டுல இருக்கு, எல்லாமே வீட்லயுமே பூ பந்தல் இருக்கு. அந்த பூ பந்தல் மேல பல பறவைகள் இருக்கு, ஒரு குயில் மட்டும் இல்ல, பல பறவைகள். உங்களுக்கு தெரியும், தூக்கணாங்குருவின்னு ஒண்ணு இருக்கு, சிட்டுக்குருவி இருக்கு. அப்புறம் ஒரு ஒரு குருவி இருக்கு, அது எங்க பாட்டி சொல்லுவாங்க, அது மனைவியை பிரிந்திருந்தா இரவு பூரா கத்துமா, காலை வரையும் கத்துமா. அதுக்கப்புறம் தான் அந்த குருவி எங்கேயோ மறந்து போய் வழி தவறி போய் அப்புறம் காலையில வந்து சேருமா. அப்போ வந்து அது ஒரு குருவி இருக்கு, அது கத்திக்கிட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும். அதனால உறவினரை பிரிந்தா நாம என்ன நினைப்போம், எங்க போனாங்களோ, எப்படி வரா போறாங்களோ, இன்னைக்கு வந்து சேர்றாங்களா, நாளைக்கு வந்து சேர்றாங்களா, போன் பண்ணிட்டே கேட்டுட்டு இருக்கோம். நான் அவன் சொல்றான், விழுப்புரம் தாண்டியாச்சுங்கிறான். ஏன் தாண்டினீங்களா? விழுப்புரத்தை தாண்டினீங்களா? இல்ல திண்டிவனம் வந்தாச்சு. அதனால இப்படிலாம் ஒவ்வொன்றும் எது கேட்டுட்டு இருக்கீங்க உட்காந்து? அவாடு தூங்கிட்டு இருக்கிறப்ப எழுப்பி, இப்ப என்ன ஸ்டேஷன் அப்படின்னு கேட்கலாம். அதனால நம்ம ஒரு அக்கறை, நமக்கு மேல ஒரு பாசம் கேட்கறாங்க. அப்ப சாப்பிட்டீங்களா? நான் சொன்னேன், உங்க வீட்டுல வந்து சாப்பாடு போடுறீங்களா? நான் சாப்பிட்றேன். சாப்பிட்டீங்களான்னு என்ன கேள்வி? சாப்பாடு கொடுப்பீங்களா அப்படின்னு. அப்படியே வந்து எங்கும் மாதவி பந்தல் மேல் பல்ஹால் குயிலினங்கள் கூவினகான். ஆசிரியர் மாணவர்களை போட்டு கடை திறவான்னு சொன்னாரா, எல்லா மாணவர்களும் பேச ஆரம்பிச்சு. எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கேன், நீங்க தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க, நான் சொல்றேன் போட்டி போட்டு சொல்றாங்க. எங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்ஹால் குயிலினங்கள் கூவினார். எனக்கு சாமவேதம் தெரியும், அவருக்கு எதிர்வேதம் தெரியும், அவருக்கு ரிக்வேதம் தெரியும், எல்லாம் நான் வந்து சொல்றேன். பல்ஹால் குயிலினங்கள் கூவினகான். அப்புறம் இங்க வருவோம், பெண்ணுக்கு வருவோம். பெண்கள் சொன்னா, உன் கையில ஒரு பந்து வச்சிருக்கிய, விளையாடுறதுக்கு ஒரு பந்து வச்சு, இந்த பந்து அழகா இருக்கு,
பந்து 3 நிறமா இருக்கு. தூரக்கேந்து பார்த்தா பச்சையா இருக்கு, வெள்ளையா இருக்கு, நீளமா இருக்கு, என்ன நிறம் மாறிட்டே இருக்காது. என்ன பந்து வச்சிருக்க, எனக்கு கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்கிற மாதிரி வரும். பந்தார் விரலி, பந்தார் பந்து இருக்கிறதுனால கை அழகா இருக்கு, கையில பந்து வச்சிருக்காங்க. அதனால பந்தார் விரலி, விரலுக்கு நடுவில் பந்து இருக்கு. அந்த பந்தை வச்சுக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லை, பந்தை வச்சுக்கிட்டு இருந்தா பரவாயில்ல, கண்ணனையும் பக்கத்துல வச்சிருக்க, இழுத்து வச்சிருக்க. பந்தார் விரலி. அவன் கேட்டா, எதுக்காக எழுப்புறீங்க காலையில வேலையில, உயிரை எடுக்கிறீங்களேன்னு கேட்டா, அவன் சொன்னா, உண்மை துணன் பேர்பாட, உன்னுடைய நாதனான, உன்னுடைய கணவனான எம்பெருமானுடைய ரங்கநாதனை எழுப்புறதுக்காக, பேர் பாடுறதுக்காக, உன் நாதனை பேர் பாடங்கிறதுக்கு மேல உன் மைத்துனன் பேர் பாட. அப்போ நம்முடைய உடம்புல 5 புலன்கள். அந்த 5 புலன்கள் என்னன்னு கேட்டா அறிவு புலன்கள். இந்த அறிவு புலன்கள் என்னன்னு கேட்டா கண்ணு. இந்த கண்ணுக்கு என்ன இன்பம் வரும்னு கேட்டா, எம்பெருமான் அல்லது அந்த நப்பின்னை இருக்கால நடந்து வரும்போது பாத்தீங்கன்னா, இந்த ஊர்ல ஸ்ரீரங்கத்துல நடை, யானை நடை, சிங்க நடை, சிம்மங்கதி, பாம்பு நடை, அப்புறம் வியாழகத்தின்னு ஒண்ணு, அப்புறம் சர்ப்பகத்தி, வியாழகத்தி 2 ஒண்ணுதான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேகமா நடக்கிறதுன்னு ஒன்று, துவரித்த கத்தி, மந்த கத்தி, மெதுவா வருவார்னு ஒண்ணு. இதெல்லாம் கவனிங்க, நீங்க வைகுண்ட ஏகாதசி பாக்குற போது இன்னிலேருந்து நேத்திலேருந்து ஆரம்பிச்சாச்சு, தானாலேருந்து பாருங்க. அதனால அந்த நடை, இந்த நடை கண்ணால பார்த்து அனுபவம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீரங்கனை பத்தி பேசுற போது துளசி மாலை வருது. இந்த ஜீயருடைய தனியை நீங்க எழுதி வச்சிருக்கோம், நான் தான் எழுதி வச்சிருக்கேன். அங்க தமிழ்ல எழுதியிருக்கோம், இங்கிலீஷ்ல எழுதியிருக்கோம், சமஸ்கிருதத்துல எழுதியிருக்கோம். அதை படிங்க. அதை இங்க வந்தவங்க எல்லாம் படிக்கணும். இந்த கோயில்ல சிஷ்யர்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் எப்படி எல்லாருக்கும் கொடுக்குறாரு பாருங்க. வந்து எங்கும் வந்தார் விரலி உண்மைத்துணன் பெயர் பாட. சரி, கண்ணுக்கு இனியது எம்பெருமான் நடந்து வருது, இந்த நப்பினை நடந்து வருது, அன்ன நடை நடந்து வரா, பெண் நடை, அழகான நடை, மயில் நடை நடந்து வரா, அது கண்ணுக்கு இனிமை. காதுக்கு என்ன இனிமை, உன் மைத்துனன் பேர் பாட, பாடினா காது கேட்கும், காதுல இனிமையா இருக்கும். எம்பெருமான் திருநாமங்கள்லாம் தித்திக்கும், இனிக்கும். அதனால கண்ணு காதுக்கு. அப்புறம் மூக்குக்கு என்ன, இந்த துளசி வாசனை அடிக்கிறது. என்ன சொன்னோம், கந்தம் கமழும் குழலி அப்படி பார்த்தோம். மூக்குக்கு நல்ல நறுமணம். மூணாச்சு. வாய்க்கு நாக்கு, நாக்குக்கு என்னன்னு கேட்டா எம்பெருமான், அதாவது நப்பெண்ணை வந்த உடனே கையை பிடிச்சு வா வா வான்னு கூப்பிடுறோம். இந்த பெண்கள்லாம் கூப்பிடுறாங்க, அந்த நப்பினைங்கிற பெண்ணை வச்சு வெளியில வர சொல்றாங்க. கடைதரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலன்கள் கூவினான். அந்த கோழி அழைக்கிறது, குயில்கள் கூவுறதெல்லாம் காதுக்கு இனிமை. அப்போ 5 இந்திரியங்களுக்கும் நமக்கு உணவு கிடைக்கும். அப்போ வந்தார் உண்மை சொன்னன் பெயர்பாட செந்தாமரை கையால் ஷீரார் வளை ஒலிப்ப. செந்தாமரை கையால், கை மிருதுவாக இருக்கிறது, மென்மையாக இருக்கிறது, பளபளப்பாக இருக்கிறது, நல்ல நிறமாக இருக்கிறது. அதனால செந்தாமரை கையால் ஷீரார் வளை ஒலிப்பு, வளை போட்டிருக்காங்க நிறைய. அதனால அந்த வளையும் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதுற போது ஒலி ஏற்படுகிறது. அந்த ஒலியும் காதுல விழுந்து இனிமையா இருக்கு. ஷீரார் வளை ஒலிப்ப வந்து தருவாய். பெண்கள் என்றாலே வளை இருக்கணும். நாங்கள்லாம் ஒரு 10 வளை போட்டுக்க முடியுமா? முடியாது. அதனால வளை பெண்கள் தான் போட்டுக்கணும். விதவிதமா போட்டுக்கலாம். பல நிறங்கள்ல இருக்குது. பல இதுல கண்ணாடி இருக்கு, வெள்ளி இருக்கு, தங்கம் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் போட்டுக்கலாம். அதனால அந்த நமக்கு ஒன்னே ஒன்று போட்டுக்கலாம். அதுக்கு பேரு பிரேஸ்லெட் சொல்லுவாங்க, கை கங்கணம்னு சொல்லுவாங்க.
அதுதான் போட்டுக்கலாம். எல்லாரும் அடுக்க முடியாது. அஸ்ஸாம் போனீங்கன்னா அங்க இங்கேருந்து இது வரலையும் அடிக்கிருப்பாங்க வாழை. இங்கேருந்து தோல்ல இருந்து இது வரலையும். எப்படிதான் பணியெல்லாம் செய்யறாங்களோன்னு எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்போதும் போட்டிருப்பாங்க. இந்த கண்ணாடி வளையெல்லாம் நாம போட்டா உடஞ்சிரும், அடிக்கடி உடஞ்சிரும். அது உடையாம பார்த்துப்பாங்க. அப்படி அழகா காரியமும் நல்லா செய்வாங்க, பணியும் நல்லா செய்வாங்க, வளையும் உடையாம இருக்கும். அப்படிலாம் பல ஊர்கள் இருக்கு நம்ம நம்ம தேசத்துல, பாரத தேசத்துல. அப்படி இந்த வந்தார். அப்போ ஒரு ஆசிரியர் கூப்பிடும் பொழுது அந்த மாணவன் எல்லாத்தையும் படிச்சுட்டு செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்பேன்னு, அந்த வளைங்கிறது ஞானம். நிறைய வளை போட்டிருக்காருன்னா பையன் வளை போட்டுக்கல, அந்த கையில புஸ்தகத்தெல்லாம் நிறைய படிச்சுட்டு வந்திருக்கான். அதனால வந்து வளை ஒலிப்ப வந்து தரவாய் மகிழ்ந்தேலோ வந்து தரவாய். இப்போ இங்கதான் ஒரு அதிசயமான நிகழ்ச்சி நடந்தது. 700 பேர் பின்தொடர, துறவிகள் பின்தொடர, ராமானுஜாச்சாரியர் சித்திர வீதியிலே ஊர்வலம் வலம் வருகிறார். எம்பெருமானுடைய கோவிலுக்கு பிரதட்சணம் வரும்பொழுது திருக்கோஷ்டியூர் நம்பிங்கிறது சொன்னோம். 18 தடவை திருக்கோஷ்டியூர் போய் ஆசிரியர் அங்க கத்துக்கிட்டாரா. அந்த ஆசிரியர் இங்க வந்து குடியிருந்தார், ஸ்ரீரங்கத்துல குடியிருந்தார். அப்போ அவர் வீட்டு வாசலுக்கு வரும்பொழுது இந்த உந்து மதகளின் பாசுரத்தை எல்லாரும் பாடினார். ராமானுஜர் பாடினார், மற்றவங்களும் சேர்ந்து பாடினார். எல்லாரும் சொன்னாங்க. நல்ல எவ்வளவு பெரிய கூட்டம், எல்லாம் அந்த ஒலி இங்க கேட்கும், இந்த பெருமாள் கோயில்ல கேட்கும். அப்படி சொன்னாங்க. சொன்ன உடனே இந்த திருக்கோஷ்டியூர் நம்பிங்கிற ஆசிரியருடைய குழந்தை ஒண்ணு 5 வயசு கீழே, அதுக்கு பேரு அத்துழாய்னு பேரு. அத்துழாய்னு பேரு. இந்த இதுக்கு பேரு திருத்துழாய்னு பேரு, அதுக்கு பேர் அத்துழாய்னு பேரு. அப்படி பேர் வச்சிருந்தாங்க ஆசிரியர் தன்னுடைய குழந்தைக்கு. 5 வயசு கூட இருக்காது, சின்ன குழந்தை. ரொம்ப ஆசைப்படும். சில குழந்தை ஆசைப்படும், சில குழந்தை ஆசைப்படாது. ஆசைப்படுற குழந்தைக்கு நம்ம செய்யணும். என்ன செய்யணும்? வளை நிறைய போகும், ஜாகிரதையா பார்த்துக்கோ. கண்ணாடினா உடையாத பார்த்துக்கோ. தங்க வளைன்னா பள்ளிக்கூடம் போகாதுன்னு சொல்லுவோம். வீட்டுல தங்க வளை போட்டு வச்சு. வளை எல்லாம் போடாம வெறும் கையா இருக்கக்கூடாது. வெறும் கை, நம்ம கையா வெறும் கையா இருக்கும், அவங்க கை வெறும் கையா இருக்கக்கூடாது. குழந்தைக்கு நகை போட்டிருந்தாங்க, பட்டு பாவாடை உடுத்திருந்தாங்க, பாவாடை உடுத்தணும். ஃப்ராக் போட்டக்கூடாது, சுடிதார் போட்டக்கூடாது, அல்வார் கமீஸ் போட்டக்கூடாது, வேற ஏதாவது போட்டக்கூடாது. சின்ன குழந்தை பட்டு பாவாடை சட்டை பளபளன்னு பட்டு துணியில கட்டி தச்சிருக்கணும். அதை போட்டு அந்த குழந்தைக்கு என்ன எல்லா மாதிரி 700 பேர் திருப்பாவை சொல்றாங்களே வாசல்ல வந்து பார்த்து, காலை வேலை விடிகால பனி கொட்டுது. உடனே ராமானுஜாச்சாரியர் பார்த்தார் அந்த குழந்தைய. இந்த பாசுரம் ஞாபகம் வந்தது. இந்த பாசுரத்தை சொன்னார். சீரார் வளையொலிப்ப வந்து தரவாய் அப்படி சொல்ல உடனே இந்த குழந்தைய பார்த்து இவர் நமஸ்காரம் பண்ண, காலில் விழுந்து சாஷ்டாங்கமா சேவிச்சுட்டார், கும்பிட்டுட்டார். கீழே விழுந்து தரையில மண்ணுல. உடனே அந்த குழந்தை பயந்து போச்சு. என்னடா பெரியவர் வந்து ஒரு நாம ஒரு சின்ன குழந்தை நம்மளை சேவிக்கிறாரு, நம்மளை கூப்பிடுறாருன்னு சொல்லி நேரம் உள்ள ஓடுது. உள்ள போனா அபிகமன ஆராதனம் பண்ணி சொல்லிருக்கிறார் திருக்கோஷ்டியூர் நம்பி ஆச்சாரியர். பண்ணபோது அப்போ அந்த ஆசிரியர்கிட்ட போய் அப்பாட்ட போய் சொல்லிச்சு, அப்பா அப்பா வாசல்ல ஒருத்தர் வந்திருக்காரு, நிறைய பேர் பின்னால வந்திருக்காங்க, அவங்க வந்து என்ன சேவிச்சுட்டாரு ஒருத்தர் அப்படின்னா அவர் கேட்டாரு. அந்த அப்பா கேட்டாரு குழந்தைய, உந்து மதகளின் தன் பாட்டை சொல்லி கொண்டிருக்கிறார்களா? அவருக்கு தெரிஞ்சு போச்சு. உள்ள அவருக்கு காது கேட்கல, உந்து மதங்களின் சொன்னது அவருக்கு காது கேட்கல, உள்ள இருந்தார். நீங்க தெரியும், இந்த ஸ்ரீரங்கத்துல வீட்டுக்குள்ள போயிருக்கீங்களா? உள்ள போனா போயிட்டே இருக்கும். 1.5 மைலுக்கு அப்புறம் தான் இதுவே வரும், குளியல் அறையே. உள்ள போயிட்டே இருக்கும், இருட்டாவும் இருக்கும். உங்க வீடும் இருட்டா இருக்கும், என் வீடும் இருட்டா இருக்கும். உங்க வீட்டு சோறு எங்க வீட்டு சோறும் ஒன்னா இருக்கும். இப்படிலாம் நிறைய பேர் குடியிருக்காங்கனால சின்ன எல்லாம் தடுத்துருக்காங்க. உங்க வீட்டு சோறு இந்த பக்கம் சோறு என்னதுங்கிறீங்க, அந்த பக்கம் சோறு என்னது இல்லை. அவர் அப்படி அவருக்கு கேட்கல. பூஜை அறையில இருந்தாரு. அதனால உந்து மதம் சொல்றாங்களா, பாசனம் சேவிக்கிறாங்களா? அப்படி இது திருப்பாவை ஜீயர் என்ற பெயரை, நல்ல பெயரை எல்லோருக்கும் தெரிந்ததாக காட்டி கொடுத்தது இந்த பாசனம். 18 உந்து மதகளின் ஓடாத சொல்றோம்.
நிறைய இதுல நிறைய தத்துவங்கள் இருக்கு. என்ன தத்துவங்கள்னா எல்லோருமே கூடி இருந்து ஒரு கோவிலுக்கு வரணும். வந்திருக்கீங்க பாருங்க, கிராமத்துல இருந்து எல்லாரும் வந்திருக்கீங்க, எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க பாருங்க. மற்ற வேலைகளெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கீங்க பாருங்க, ஒன்றாக வந்திருக்கீங்க, ஒரே இடத்துல தங்குறீங்க. பல இடத்துல தங்கல, ஒரே இடத்துல தங்கி எல்லாரும் எம்பெருமானையே நினைத்து கொண்டு ஒரு நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பொதுவாக இரவு பூரா விழித்திருந்து இப்படிலாம் பண்றீங்கல்ல. இந்த பற்றுக்கு தான் இந்த பாசனம், பற்று பாசனம் சொல்லுவாங்க. பற்று ஏற்படுத்தும் பாசனம், பற்று கொடுக்கும் பாசனம், பற்று விளையும் பாசனம், அப்படி நிறைய இருக்கு. இதுல என்னன்னு கேட்டா, எப்படி நாம பகவான்கிட்ட போகணும் அப்படிங்கச்சு முதல்ல யாரை கூப்பிடணும்னு கேட்டா, தாயார் சந்நிதிக்கு, ஸ்ரீ ரங்கநாயிகா சந்நிதிக்கு போகணும். இங்க அதுக்கப்புறம் தான் பெருமாள் சந்நிதிக்கு வரணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் வந்திருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பல வருஷமா வந்துட்டு இருக்கீங்க. ஒருத்தர் சொன்னார் 25 வருஷமா வந்துட்டு இருக்கோம், 90 வயசு வந்திருக்காரு ஒருத்தர், 86ல் ஒருத்தர் வந்திருக்காரு. அப்படி எல்லாரும் என்ன பண்றோம், முதல்ல தாயார் சந்நிதி. அப்போ அதே மாதிரி இந்த ராமாயணத்துல பாத்தீங்கன்னா எது எது விபரீதமா நடந்ததோ அது சரியா இல்லை. எப்படின்னு கேட்டீங்கன்னா, காக்கா இருந்தது, காக்கா இது நல்லது பண்ணுது, என்னது பண்ணுது, ஒரு கெட்ட காரியம் பண்ணுது, சீதையை துன்புறுத்தியது. ராமன் பக்கத்துல இருந்தான், அதனால எம்பெருமானியும் பிராட்டியும் சேர்ந்து சேவிக்கணும். தப்பு பண்ணிடுச்சு. எம்பெருமான் ஒரு புல்ல எடுத்தான், வல்லவனுக்கும் புல் ஆயுதம் தர்ப புல்ல எடுத்தான், பிரம்மாஸ்திரம்ங்கிற மந்திரத்தை வச்சான், தொடுத்தான் அம்பாக வில்லுல. அது அந்த காக்கையை துரத்த ஆரம்பிச்சது. இந்த காக்கா பேரு ஜெயந்தன் பேரு. இந்த ஜெயந்தன்கிறது இந்திரனுடைய பிள்ளை, பெரிய தலைவன், 30 முக்கோடி தேவருடைய தலைவனுடைய பிள்ளை. பெரிய வீட்டு பிள்ளை தப்பு செய்யலாமான்னு கேட்டா கூடாது, அவன் தான் எல்லாருக்கும் உதாரணமா இருக்கணும். அப்படி இருக்கச்சே அந்த பிள்ளை என்ன பண்ணிச்சு, அந்த காக்கா என்ன பண்ணிச்சு, எல்லா இடத்துக்கும் சுத்துது, அந்த அஸ்திரம் துரத்துது, பிரம்மாஸ்திரம் புல்லு துரத்துது. துரத்துனா பிரம்மாட்ட போச்சு, சிவன்கிட்ட போச்சு, அப்பா இந்திரன்ட்ட போச்சு, எல்லா ஊருக்கும் போச்சு. யாரும் என்னால காப்பாற்ற முடியாது, அது ராமனை அனுப்பின அஸ்திரம், என்னால முடியாதுன்னு அனுப்பிச்சிட்டாங்க. திருப்பியும் வந்து ஒரு தப்பு பண்ணா திருட ஒத்துக்கவே மாட்டோம். திருடினேன்னு யாராவது ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டோம். அதனால நான் தப்பு செஞ்சேன்னு ஒத்துக்கவே இல்லை அது. அதனால சீத்தை ஒரு இடம் அங்க இருக்காங்க, இங்க விழுந்தது, கீழே விழுந்துருச்சு, முடியாம கீழே விழுந்துருச்சு. ஒன்னும் காலில் எல்லாம் விழல, யார் காலையும் விழல, சீத்தையும் காலில் விழல, ராமன் காலையும் விழல. ஆனா சீத்தை சொன்னா, அது பாவம், சின்ன ஜந்து, காக்கா, சின்ன காக்கா, அதை காப்பாத்துங்க. அவனு காப்பாத்துன்னு வாயால சொல்லல, கண்ணை காட்டினான். இந்த கண்ணை காட்டின உடனே எம்பெருமான் என்ன பண்ணா, ராமன் ஒரு கண்ணை எடுத்துட்டான். அந்த அஸ்திரத்துக்கு ஒரு கண், ஏதாவது ஒரு பலி கொடுக்கணும், இந்த அஸ்திரம் எடுத்துட்டா அதை உபயோகப்படுத்தணும், அதனால பலி கொடுக்கணும். அதனால காக்கை எப்பொழுது பிராட்டியிடம் சரணாகதி செய்ததோ அது பலன் வந்துருச்சு, அதுக்கு உயிர் பழிச்சு, அது உயிர் போகல. சூர்படகை வந்தான், ராட்சசி. ஒரு நகம், நம்ம கை நகம் தெரியும் உங்களுக்கு, அந்த நகம் வந்து உங்க வீட்டுல கிராமத்துல முறம் வச்சிருக்கீங்களா இல்லையா தெரியல, முறம். இந்த முறம் வந்து எவ்வளவு பெருசு இருக்குன்னு தெரியும், உங்க வீட்டுல எவ்வளவு பெருசு இருக்கும், இந்த இது பரிசாவது இருக்கும். அந்த முறம், ஒவ்வொரு நகமும் அவள் கையில முறம் மாதிரி, முறம் அளவுக்கு இருக்கு. அதனால சூர்ப நகான் பேரு. சூர்பன முறம், நகம்னா நகம், சூர்ப நகான் பேரு. முறம் பெரிய அளவுக்கு பெரிய நகத்தை உடையவள். வந்தா, வந்த உடனே அது ஒரு நோக்கத்தோடு தான் வந்தா, கெட்ட நோக்கத்தோடு தான் வந்தா. அவளுடைய கணவனை தப்பித்தவறி ராவணன் ஒரு போரில் கொன்று விட்டான். தங்கையுடைய கணவனை கொண்டுட்டான், உறவினர், தெரியாம பண்ணிட்டான். தப்பு வந்து அவன் தெரியாம தெரியாத தப்பு நமக்கு தண்டனை கொடுக்குமான்னா, ஆமா நான் தெரியாம பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லப்பட்டது. தெரியாம தானே பண்ணீங்க, மன்னிச்சிருங்கன்னு கேட்குதா, மன்னிக்கலாம். ஆனா தாயார்கிட்ட போய் கேட்டா மன்னிக்க, பெருமாள்கிட்ட கேட்டா மன்னிக்க முடியாது, போயான்னு. இனி இந்த சூர்பனகை என்ன பண்ணா, முதல்ல அவ என்ன எண்ணம் கொண்டா,
ராவணனை எப்படியாவது ஒழிக்கணும். என் கணவனை கொன்றவனை அவனை ஒழிச்சிடணும். யாராவது அப்படிதானே சொல்லுவாங்க எப்போதுமே. என்ன உறவினர், முக்கியமான உறவினரை கொன்னா நமக்கு கோபம் வராதா? அதனால ராவணனை கொல்லணும்னு நினைச்சா நேரம் வந்தா, அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தான், சீத்தை ரொம்ப அழகான பெண், உன் வீட்டுல நிறைய மனைவிகள் இருக்காங்க, மந்தோதரி ரொம்ப அழகானவதான், அது தவிர நிறைய அழகான மனைவிகள் இருக்காங்க, ஆனா சீத்தை எல்லாரையும் விட அழகு, நீ அவளை மனைவியாக கொள்ள வேண்டும் அப்படின்னு கிளப்பி விட்டார். வந்தா ராமன்ட்ட வந்தா, ராமன்ட்ட வந்து ராமனை பார்த்து மயங்கிட்டான். ராமன் அழகுல மயங்கிட்டான். என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னா சூர்பனகை பார்த்து, சூர்பனகை ராமனை பார்த்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. அந்த சீதை எல்லாம் அவ ரொம்ப வலிமை இல்லாதவள், அவ பாட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா குடிசைக்குள்ள. அதனால நான் தான் தைரியமானவன், என்ன உருவம் வேணா எடுப்பேன், ராத்திரி வேணா பறப்பேன், உங்களை தூக்கிட்டு வர பறந்துடுனா பறந்து வந்துடுவேன் அப்படின்லாம் சொல்லி பார்த்தேன். எனக்கு திறமையெல்லாம் அதிகம், என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். ராமன் சொன்னா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பக்கத்துல மனைவி இருக்காங்க, மனைவி இருக்குச்சு, நீ பாட்டுக்கு அவங்களுக்கு எதுக்கு வந்தேன்னா அவங்க ஒன்னும் அடிச்சுடுவாங்க, அவங்க அதனால ஜாக்கிரதையா நீ வெளியில தப்பிச்சு போறதே பெரிய விஷயம். அதனால என் பக்கத்துல ஒருத்தன் இருக்கான், லக்ஷ்மணன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல வேடிக்கையா சொல்லுவாங்க. அது என்னன்னா, ராமன் பொய் சொல்லிட்டான். என்ன பொய் சொல்லிட்டான்? ராமன் நான் திருமணமானவன், பக்கத்துல லக்ஷ்மணன் இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் திருமணம் ஆகாதவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் நாமளா கற்பனை பண்ணிக்கிறோம். பட்டிமன்றம், பொய் சொல்லிட்டார் ராமன். அப்படி இல்லை. இப்போ நான் நல்லவன் சொன்னா நீங்க கேட்டவனா இல்லையே. அதனால எனக்கு திருமணம் ஆகிவிட்டதுன்னு சொன்னான் ராமன். நான் லக்ஷ்மணனுக்கு திருமணம் ஆகவில்லைன்னு நினைச்சுட்டாவோ சூர்பனகை வேற லக்ஷ்மணன் போனா என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, எல்லாத்துக்கும் என்ன கல்யாணம் பண்ணி, எல்லாரையும் பார்த்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னான். யாராவது அந்த மாதிரி பொண்ணு சொல்லுவாங்களா? அரக்கியம், கெட்ட குணமுடைய. லக்ஷ்மணன் பார்த்தான், கண்ணை காமிச்சான் ராமன்ட்ட, என்னடா நீங்க எங்கிட்ட அனுப்பிச்சுட்டீங்க, ரொம்ப பிரச்சனையை தள்ளி விட்டீங்க, அப்படி நீங்க தப்பிச்சுட்டீங்க, என்ன வந்து தொந்தரவு பண்றாங்க. லக்ஷ்மணன் அந்த சூர்பனகிட்ட சொன்னா, நான் சின்ன பையன், தம்பி, அண்ணன் ராஜா. ராஜா சொல்றது எல்லாரும் கேட்பாங்களா? இந்த வீட்டுல இருக்கிற காவல்காரன் கேட்பாங்களா? வேலைக்காரன் சொல்றது கேட்பாங்களா? நீ வேலைக்காரன் மனைவியா ஆகணும்னு ஆசைப்படுற யாருக்கு? ராமன் தான். இது தப்ப வம்பா போச்சுன்னு ராமன், சரி சரி அண்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் போல் இருக்கு அப்படின்னு அண்ணனை கேட்டான். ராமன் சொன்னா கண்ணை காமிச்சான். லக்ஷ்மணன் மூக்கையும் காதையும் அலறி போயிட்டு உள்ள என்ன பண்ணி, ஏன் அப்படி காதையும் மூக்கையும் அறுத்தது காரணம், உயிரோடு இருந்தாதான் ராவணன்ட்ட போய் சொல்லி அவளை கலப்பி விட்டு சண்டை வரும். என்ன பண்ணா, சீதை குடிசைக்குள்ள இருந்தா, அந்த குடிசைக்குள்ள சீதை இருந்ததால் தானே நீ என்ன வேண்டாங்கிற அப்படின்னா ராமனை பார்த்து சூர்பனகை. சீதை கிட்ட போனா, அவ தூக்க போனா, அப்பதான் மூக்க வெட்டினா, காதை வெட்டி. இப்ப என்ன பண்ணா தப்பு, என்ன பண்ணிட்டா சூர்பனகை? சாஸ்திரப்படி என்ன தப்பு பண்ணிட்டா? ராமனை தனியாக பார்த்து கேட்டா. நாமளும் வெங்கடேச பெருமாளை, சீனிவாச பெருமாளை தனியா பார்த்து கேட்கணும். திருமார்பில் இருக்கிற மகாலட்சுமியை சேர்த்து பார்க்கணும். அப்போ அதே மாதிரி மகாலட்சுமி இப்போ உள்ள போனாலா இந்த குடிசைக்குள்ள, மகாலட்சுமியை தனியா பார்த்தா. அதனால ரெண்டு பேரையும் தனியா பார்க்கக்கூடாது, ஒருத்தர் சேர்ந்துதான் பார்க்கணும். இறைவனையும் இறைவியையும் சேர்த்து பார்த்துதான் நாம எல்லாத்தையும் கேட்கணுங்கிற சாஸ்திரம். சூர்பனகை தோற்று போனாள். சூர்பனகை தன்னுடைய கூட பிறக்காத தம்பிகள் எல்லாம் கூப்பிட்டா. 14 கோடி பேர் வந்தாங்க. 14 கோடி பேர் வந்தாங்க. 3 தலைவர்கள், ஒருத்தன் கரன் பேரு, இன்னொருத்தன் பேரு தூஷணன் பேரு, ஒருத்தன் வந்து திரிசிரஸ் 3 தலைன்னு பேரு. இந்த ஊருக்கு பேரு 3 தலை ராட்சசன் ஊருக்கு பேரு. திருச்சின்னு சொல்றீங்களா? எல்லாருக்கும் தெரியும், திருச்சி, திருச்சிராப்பள்ளி. அது என்ன, 3 தலை ராட்சசனுடைய ஊர். நாங்க வேடிக்கையா சொல்லுவோம், 3 ராட்சசர்கள் யாருன்னு கேட்போம். அதனால நான் 3 தலை உள்ள ராட்சசன் இந்த ஊர்ல யாருன்னு கேட்போம். அப்படி ஸ்ரீரங்கத்தில் இருக்கானா இல்ல வேற எங்கேயாவது இருக்கானா? அதனால இந்த 3 தலைவர்களும் 14 கோடி பேர் அழிச்சுட்டு வந்தாங்க. அது அழிச்சுட்டு வந்த உடனே ராமன் வந்து ஒரு மோகனாஸ்திரம் என்ற ஒரு அம்பை போட்டான். எல்லாரும் ஒருத்தருக்கு இன்னொருத்தனை ராமனாக நினைத்து அடித்து அவர்களே போயிட்டான்.
அப்புறம் இது அடுத்த ராவணன், நேர ராவணன் போயிடும். விபீஷணன் பார்த்தா விபீஷணன் வந்து நேர ராமன்கிட்ட வந்து சரணாகதி பண்ணும் பொழுது காலில் விழும் பொழுது மனதுக்குள்ள தாயாரை நினைத்து கொண்டு பண்ணா. ஏன்னா தாயாரை பார்த்துட்டான், சீதையை வந்து அசோகவனத்துல ராவணன் சிறை வைத்ததை பார்த்து விட்டாங்க. அதனால அவங்கள்ட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி ராமனை பார்க்க போறேன், ராமன் காலில் விழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். அதனால விபீஷணனுக்கு அவருடைய கேட்ட பலன் கிடைச்சு. ராஜ்யம் கேட்கல, அவன் அரசு வேணும்னு கேட்கல, என்னுடைய அண்ணனுடைய அரசு எனக்கு வேணும், நான் ராஜாவாகணும்னு கேட்கல. ஆனா விபீஷணனுக்கு ராஜா பட்டம் கிடைச்சிது. அப்படி ரெண்டு பேரையும் சேர்த்து கேட்டீங்கன்னா கிடைக்கும். ராவணன் பார்த்தான். ராவணன் ஒரு நாள் என்ன பண்ணா, அந்த சன்னியாசி வேஷம் போட்டுக்கிட்டு துறை வேஷம் போட்டுக்கிட்டு சீதையை தூக்கிட்டு வந்தான். அதனால சீதையை போய் கிட்டக்கு போய் பார்த்துக்கிட்டே இருந்தான். நான் உன்னை காலையில சாப்பிட்ற பலகாரத்துக்கு பதிலாக இருந்தான் ஒரு நாள். அதனால தனியா சீதையை பார்த்தான், அப்புறம் தனியா ராமனை பார்த்தான். அதனால காரியம் நடக்கல. சேர்த்து பார்த்துருந்தான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு வெற்றி கிடைக்கும். இதெல்லாம் தான் ராமாயணம், இதெல்லாம் தான் இந்து மத கழித்தன் போடாத தோல்வலியன். நாளைக்கு குத்து விளக்கரிய பாட்டு 19வது பாசுரம். அது சஹானா ராகம். ராகமே இனிமையான ராகம். இந்த அந்த இந்த இந்த பாசுரம், இன்னைக்கு பாசுரம் 18, நாளைக்கு 19, நாளைக்கு 20. இந்த மூணுலையும் என்ன பண்றோம்னு கேட்டா, எம்பெருமானையும் பெரிய பிராட்டியும் எழுப்பணும், ஸ்ரீ ரங்கநாதனையும் ஸ்ரீ ரங்காயிகாவையும் சேர்த்து எழுப்பணும், ஆண்டாளையும் ரங்கமன்னாரையும் சேர்த்து எழுப்பணும், கோதாவையும் ரங்கநாதனையும் சேர்த்து எழுப்பணும். அப்படி சேர்த்து எழுப்புறது தான் முக்கியம், சேர்த்து சேவிக்கிறது தான் முக்கியம். சேர்த்தின்னு சொல்லுவாங்க. 365 நாள்ல இந்த ஸ்ரீரங்கத்துல உத்தரம் அன்னைக்கு, உத்தரா நட்சத்திரம் அன்னைக்கு தாயார் சன்னதியில எம்பெருமான் ரங்கநாதன் வருவார், எழுந்தருள்வார். ரெண்டு பேரையும் சேர்த்து சேவி. அப்போ ராமானுஜருடைய கத்தியத்ரயம் 3 உரைநடை நூல்கள், 1 1.5 பக்கம், மீதி 2 5 பக்கம், மொத்தம் 12 பக்கம்தான். அந்த 12 பக்கத்தை சேவித்து திருமஞ்சனம் அபிஷேகம் செய்து ராத்திரி பூரா நடக்கும். 11 மணிக்கு ஆரம்பித்து காலையில தான் முடியும். அதுக்கு வாங்க, நீங்கள்லாம் வரலன்னா வாங்க, ஏற்கனவே வந்திருக்கீங்கன்னா பரவாயில்ல. பங்குனி உத்தரம்னு பேர், பங்குனி மாசத்துல நடக்கும். அதெல்லாம் இங்க ஞாபகம். சேர்த்தி சேவை உந்து மத கழித்தன். இன்னைக்கு 18, நாளைக்கு 19, நாளைக்கு 20, 3 சேர்த்து நீங்க சேவிக்கணும். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. எல்லோருக்கும் நன்றி.